Good morning, champion. Please introduce yourself. Myself, Alay Sundaram from Coimbatore Institute of Technology. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொட்டேஷன் காம்பனன்ட் வந்து மூணு இதுக்கும் வந்து என்ன வரும்ன்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒமேகா எக்ஸ், ஒமேகா ஒய், ஒமேகா இசட். ஸோ ஒமேகா இசட்ல வந்து நமக்கு பார்த்தோம் இது என்னன்னா டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ விக்கும் இதுக்கும் இப்போ வந்து நமக்கு என்னன்னா இதில் சீக்வன்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, அடுத்தது கழித்தல் ஒய், அப்புறம் அதை கண்டுபிடிச்ச காம்பனண்ட் இசட் காம்பனண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இப்போ இசட்டுக்கு அப்புறம் நீங்கள் எழுதிங்கனாலும் எக்ஸ் கமா ஒய், இசட்டுக்கு அப்புறம் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது பண்ணலாம். இப்போ இங்கே ஒய் இருக்குன்னு வச்சுங்களேன், இங்கே ஒய் இருக்கு அப்படின்னா ஒய்க்கு அப்புறம் இசட்டு எக்ஸ். ஸோ இசட்னா எக்ஸ் காம்பனண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்தா அப்புறம் ஒய் வந்தான். இப்போ ஒய்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே போட்டுப்போம். இங்க என்ன வரணும்னா இசட் வரணும், இங்க எக்ஸ் வரணும். எக்ஸுக்கு சொந்த எக்ஸ் காம்பனண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் யூ, இசட் காம்பனண்ட் பாத்தீங்கன்னா டபிள்யூ. சரிங்களா? ஸோ வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் அப்படி எழுதி பார்த்தா இது பண்ணிக்கலாம். இங்க எக்ஸ் ஒய் இசட் இந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க 1/2 போட்டுக்கிறோம். ஸோ இங்க வந்து இசட்னா எக்ஸ் ஒய் வந்துல்ல, ஒய்னா இசட் எக்ஸ் வந்துல்ல, அப்போ எக்ஸ்னா ஒய் இசட் அப்படி இது பண்ணிக்கிறோம். ஒய்க்கு சொந்தக்காரன் வந்து வி, இதுக்கு வந்து ஒமேகா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம என்னன்னா மூணு ரொட்டேஷனுக்கும் நம்ம அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ இதான் வந்து எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ரொட்டேஷன், ஒய் காம்பனண்ட் ஆஃப் ரொட்டேஷன், இசட் காம்பனண்ட் ஆஃப் ரொட்டேஷன். நமக்கு மேக்ஸிமம் இந்த இசட் காம்பனண்ட் ஆஃப் ரொட்டேஷன் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இது ஞாபகம் வச்சா போதும். இதுக்கு வந்து சீக்வன்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அது மட்டும் ரொட்டேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்துன்னா அடுத்தது வாட்டிசிட்டின்னு ஒன்று சொல்றாங்க. வாட்டிசிட்டியும் வந்து ரொட்டேஷன் காம்பனண்ட் தான். அதுக்கு அப்பா அப்படி சொல்றாங்க. இட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா. 2 டைம்ஸ் ஆஃப் ஓம் சிம்பிள் போட்டா 2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னா இங்க வாட்டிசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் மட்டும் காணாம போயிடும். ரெண்டால பெருக்கிறாங்கல்ல, ஒய் டோ வி பை டோ இசட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இது இந்த வாட்டிசிட்டி இன் ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டோ யூ பை டோ இசட் மைனஸ் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். அது வாட்டிசிட்டி இன் இசட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய். வாட்டிசிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், சியர் ஸ்ட்ரெயின் ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளூயிட் டைரக்ஷன்லயே வந்து சியர் ஸ்ட்ரெயின் ரேட். சியர் ஸ்ட்ரெயின் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த XY அப்படின்னா, ஸோ XYனா வந்து இந்த இசட் இருக்க காம்பனண்ட் தான் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஒரே ஒரு மாற்றம் தான், டோ வி பை டோ எக்ஸ் பிளஸ் டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இங்க வரும்போது ஒய்இசட்னா வந்து அரை தான், இங்க ஒய், இங்க இசட்டு, இங்க ஒமேகா, இங்க வி. இசட் எக்ஸ் அப்படின்னு வரும்போது இங்க இசட்டு, இங்க எக்ஸ், இங்க யூ. ஸோ நம்ம மொத்தம் 9 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன 9 விஷயம்? ரொட்டேஷன் காம்பனன்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், வாட்டிசிட்டியில 3 தெரிஞ்சுக்கிட்டோம், சியர் ஸ்ட்ரெயின் ரேட்ல 3 தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல என்னன்னா ரொட்டேஷனும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளஸ், அவங்க மைனஸ் வரும் ரொட்டேஷனுக்கு, சியர் ஸ்ட்ரெயினுக்கு பிளஸ் வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். தவிர நம்ம கரெக்டாக என்னென்னு இருக்கணும். என்ன லேர்ன் பண்ணீங்க? சரி, 3 தெரிஞ்சுக்கிறோம். ரொட்டேஷனல் காம்பனண்டோட ஈக்குவேஷன், வாட்டிசிட்டியோட சியர் ஸ்ட்ரெயின் ரேட்டோடது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவன் தான். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவன் தான். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க. ரொட்டேஷன்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காம்பனண்ட் எக்ஸ் ஒய் இசட். இசட்ல பார்க்கும்போது 1/2 டைம்ஸ் ஆஃப் டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதை இந்த ஆர்டர் வச்சு டோ எக்ஸ் எக்ஸ் ஒய் இருக்கு. அப்போ இசட் கண்டுபிடிக்கும். நம்ம இசட் ஃபர்ஸ்ட் வச்சுங்க. எக்ஸ் ஒய் இசட் முடிஞ்சிச்சு. இசட் தான் கடைசி ஆல்பபெட். மறுபடியும் ரிப்பீட் பண்றோம் அந்த எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் வரணும், ஒய் வந்து செகண்ட் வரணும். இது வந்து ஒய் கண்டுபிடிக்கும் போகும்போது இசட் எக்ஸ் அந்த ஆர்டர் யூஸ் பண்ணணும். எக்ஸ் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒய் இசட் யூஸ் பண்ணணும். எக்ஸ் வந்து வாட்டிசிட்டி என்னன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம். சூப்பர். இதுக்கு யூஸ் பண்ண சிம்பிள் வந்து கப்பா, அதாவது ஒமேகா சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். வந்து எக்ஸ் காம்பனன்ட் பார்க்கும்போது ஒய் இசட் வரும்.
இது வந்து ஒய் காம்பவுண்ட்னா ZX, Z காம்பவுண்ட் XY வரும். நெக்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட் பார்க்குறோம். அது கிட்ட இது சிமிலர். ஆனால் வந்து இது XY பார்க்கும்போது X + Y, XY பார்க்கும்போது இந்த Z-ஓட தொடர்புபடுத்தி பார்த்துக்கணும். Z-ஓட அப்போ YZ-னா வந்து X-ஓட தொடர்புபடுத்தி வரும். நெக்ஸ்ட் வந்து ZX-னா Y-ஓட வரும். அவ்வளவுதான். நம்ம இதை பார்த்தே வந்து இது நோட்டேஷன் பார்த்தே நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸி தான், ஆனா எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்து ரெட்ரீவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ சூப்பரான ரொட்டேஷன், வாட்டிசிட்டி அண்ட் ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட் கற்றுக் கொடுத்த அழகு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.